வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம், தொடர்ந்து லைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் யோசிக்காமல் கொடுத்துட்டே இருக்கோம். முக்கியமான விஷயம் ஜிகே வாசன் ஒரு தூதராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் டெல்லியில் அப்படின்னா, ஆமாங்க செயல்படுவாருங்க. ஏற்கனவே அவர் தான் பிஜேபிக்கும் இதுக்கும் ஒரு நல்லிண தூதராக பணியாற்றி கொண்டிருக்கிறாருங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். எடப்பாடி பழனிசாமி டெல்லி போய் இறங்கின உடனே அப்டேட்டுகள் அதிகமாக வருது. எடப்பாடி பழனிசாமி எங்கே வராரு, ஏன் வராருன்னு கேட்டால், இல்லை நாங்கள் அலுவலகத்தை பார்க்க வரோம் அப்படின்னு சொன்னார். நம்ம அதையும் செய்தியாக போட்டோம். ஏன்னா அவர் சொல்கிறதையும் போடணும். அவர் யாரையும் பார்க்கல, அலுவலகம் தான் பார்க்க வரேன் அப்படின்னா அதோடு முடிச்சிட்டார். பெருசாக அதுக்கப்புறம் எதுவும் பேசலை. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜிகே வாசன் போய் அமித்ஷாவை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது கூடுதல் அப்டேட். ஏன்னா இவ்வளோ நாள் இல்லாமல் ஜிகே வாசன் போய் எதுக்கு அமித்ஷாவை பார்க்கணும்? அப்போ அமித்ஷாவை பார்க்குறாருன்னா நல்லா தெரியுது, எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, ஏற்கனவே இவங்ககிட்ட இது சம்மந்தமாக நான் பேசியிருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட தகவல் சொல்லுவார். அதற்கேற்றார் போல் இன்றைக்கி அமித்ஷாவுக்கு பெரிய அலுவல்கள் எதுவும் இல்லை, பெரிய கிங்ஷன்லாம் இன்றைக்கி இல்லை. ஏன்னா டெய்லி விழாக்கள் இருக்கும், எதுவும் இல்லை. காலையில் ஒரே ஒரு ட்விட்டர் மட்டும் போட்டார், ஒரு வாழ்த்து மட்டும் போட்டார். அதுக்கப்புறம் அவர் வீட்டில் தான் இருப்பார் பொழுது. அப்போ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய திருப்பங்கள் வச்சு பார்க்கும்போது வேறு ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏன் டெல்லி இறங்கணும்னு, ஆமாங்க நான் அமித்ஷா கோரிக்கை மனு கொடுக்க போகிறேன், அந்த வார்த்தை ஏன் சொல்லலை? சொல்லியிருக்கலாமே, ஏன் அதை சொல்லாமல் தவிர்க்கிறாரு? இல்லை இவர் பார்க்காம வேறு ஏதாவது ரகசியமாக போய் பார்க்க போகிறாரா? அப்படி ரகசியமாக இன்றைக்கி டெல்லியில் பார்க்க முடியுமான்னா, உள்துறை அமைச்சரை நீங்கள் ரகசியமாக பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா எப்படி தான் கசிஞ்சிடும் வெளியில். ஓரளவு இல்லைன்னு வேணால் சொல்லலாம் நீங்கள். அப்போ இன்றைக்கி நடக்க போகுது என்ன? சரி, ஜிகே வாசன் போய் எதுக்கு பார்க்கணும்? உங்களுக்கு தெரியும், ஜிகே வாசன் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஜேபி எப்படியாவது ஆட்சிக்கு கொண்டு வரணும், அண்ணாமலை எப்படி முயற்சி பண்ணுறாரோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி கொடுக்கிற ஒருவர் தான் ஜிகே வாசன். அவர் தான் இன்றைக்கி பிஜேபியுடைய குட் புக்கில் இருக்கார். அவர் அவர் ரொம்ப நல்லவருன்னு நினைக்கிறாங்க பிஜேபி. ஏன்னா நமக்காக எல்லா வேலையும் பண்ணுறாருப்பா அப்படின்ட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜிகே வாசன் போய் அமித்ஷாவை பார்க்கறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இவ்வளோ நாள் பார்க்காம இருந்தது இப்போ போய் பார்க்கறது ஒன்று. இன்னொன்று, கரெக்டாக எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகிறாரு, இந்த டைமில் ஜிகே வாசன் இருக்கும்போது அது வலு சேர்க்குற மாதிரி இருக்குது. அப்போ ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி போன தடவை அமித்ஷாவை பார்க்கும்போது பக்கத்தில் அண்ணாமலை இருந்தார். அப்போ இந்த தடவை அண்ணாமலை இல்லை, அதுக்கு பதிலாக ஜிகே வாசன் இருக்காரா? ஜிகே வாசன், எடப்பாடி பழனிசாமி, நம்ம இவர் முனுசாமி, தங்கமணி, வேலுமணி இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இன்றைக்கி தமிழகத்தின் யாரோ ஒருத்தர் பேசணும். அண்ணாமலை அப்படிங்கிறவருக்கும் எடப்பாடிக்கும் என்ன அளவுக்கு டேம் சரியில்லைங்கிறது தெரியும். ஆனால் அண்ணாமலையை பிஜேபி விடாது. அப்போ ஜிகே வாசனை வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனால் ஜிகே வாசனும் போய் அமித்ஷாவை பார்த்து பேசுகிறார். அமித்ஷா இவ்வளோ நாள் பார்க்காம இப்போ பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஒன்று. இன்னொன்று, சட்டசபை கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அப்படி என்ன முக்கியமான விஷயம் இப்போ போய் அலுவலகத்தை பார்க்கறதுக்கு? இயற்கையிலே ஒரு கேள்வி வரும்ல, எனக்கு அலுவலகத்தில் யாராவது முக்கியமான ஒருத்தர் வெளிநாட்டு தூதர் வந்திருக்காரா, இல்லை ஏதாவது அசம்பாவிதம் நடைபெற்றுட்டா, இல்லை ஏதாவது முக்கியமான சம்பவம் இருக்குதா, அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண போகிறாங்க, என்ன கேள்வி வேணும் இல்லை? சாதாரணமாக இதை கடந்து போயிட முடியாது. ஏன்னா மறுபடியும் நம்ம சொல்கிறோம், திராவிட மாடலை பற்றியும் பிஜேபி பற்றி நம்ம பேசும்போது அதிமுக பற்றியும் பேசி தான் ஆகணும். இப்போ அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி பிஜேபியுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி கடைசியாக கேட்கும்போது 6 மாதத்துக்கு அப்புறம் திமுக தான் எங்களோட எதிரி அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கணும்? திமுக எங்களோட எதிரிங்க, பிஜேபியோட தான் கூட்டணி இல்லைன்ட்டு அதை பற்றி ஏங்க பேசுகிறீங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் அது மாதிரி அவர் பேசலை. அப்போ ரொம்ப தெளிவாக தெரியுது அவர் பிஜேபியும் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காரு அப்படின்ட்டு. இவ்வளோ நாள் ஆப்ஷன் வைக்கல, இப்போ வைக்கிறார். கரெக்டாக டெல்லி போகிறாரு, ஜிகே வாசன் இருக்கார், கரெக்டாக முடிஞ்சு போச்சு. ஆமாங்க, எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுங்க. அப்போ அடுத்தடுத்து ஏன்னா இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, 4:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளே பார்ப்பாங்கங்கிறாங்க. எல்லாருக்கும் இயல்பில் எழக்கூடிய சந்தேகம், எப்படிங்க அது? எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ தைரியமாக நான் அலுவலகத்தை தான் பார்க்க வரேன்னு சொல்கிறாரு, அப்புறம் போய் அமித்ஷாவை பார்த்தாருன்னா, ஏங்க நீங்கள் எப்படி சொன்னீங்க, இப்படி சொல்லியான்னு கேட்க மாட்டாங்களான்னா, இதே மாதிரி தான் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னாரு. இப்போ கூட்டணி வச்சாருன்னா நீங்கள் கேட்டால் என்ன பதில் சொல்லுவார்? அதெல்லாம் இல்லைங்க, அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக அப்படி கேட்குறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு ஆழமாக நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மேட்டரில் பிஜேபி எந்த அளவுக்கு கரெக்டாக தெளிவாக பண்ணுறாங்கன்னு புரியும். ஒரு அரசியலை பிஜேபி எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியும். கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி வழிக்கு வரணும், அப்போ அவர்கிட்ட நமக்கு காரியம் ஆகணும். எடப்பாடி பழனிசாமிக்கு சில காரியம் ஆகணும். அப்போ அமித்ஷா எடப்பாடி பேசுனா அது சரியாக வராது. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் இருக்கணும். அப்போ அண்ணாமலை மாதிரியே தமிழ்நாட்டில் இன்னொரு உறுப்பினர் வேறு கட்சி நடத்திட்டு இருக்காரு, அவ்வளோதான். அவர் பிஜேபி உறுப்பினர் தான். அந்த மாதிரியான ஜிகே வாசனை வச்சு இப்போ என்னென்ன விஷயம்னு பேசுறது.
ஒருத்தர் உள்ளே போகிறார் எடப்பாடி அப்படின்னா இதுக்கு முன்னாடியே எடப்பாடி ஒருவேளை அமித்ஷாவை சந்திக்கிற மாதிரி இருந்தா இன்னும் அவர் சொல்லலை. சந்தித்தால் தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து சோர்ஸ் சொல்லுது அப்படி சொல்லுதுன்னு நம்மளால் பேச முடியாதுங்க. சந்தித்தால் தான் இவ்வளவும் நம்ம சொல்கிறோம். சந்திக்காமல் வந்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஜிகே வாசன் அங்கே இருக்கிறது நமக்கு கூடுதல் சந்தேகம் ஒவ்வொருக்கும். என்னங்க இந்த ஜிகே வாசனையா இன்றைக்கி போய் இருக்காரு? அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்தால், இல்லை சந்திக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இல்லை ரகசிய சந்திப்பு எது வச்சுருந்தாலும் ஒரு விஷயம் நல்லா புரியுது. இது வந்து இன்றைக்கி மட்டும் முடிவு எடுத்ததில் ஏற்கனவே பேசியிருக்காங்க. பேசி அதை வந்து ஒரு பூர்வாங்க ரீதியாக ஒரு ஹலோ அது சொல்கிறதுக்காக தான் போகுது. இதில் இன்னொரு சந்தேகம் இருக்கக்கூடியது, எடப்பாடி பழனிசாமி இந்த மும்மொழி கொள்கையோ இல்லை மறுசீரமைப்பை பற்றி அமித்ஷாட்ட நான் அதுக்கெல்லாம் நான் வரல அப்படிங்கிறார். அப்போ எடப்பாடி ஒரு வேளை அமித்ஷாவை சந்திக்கிற மாதிரி இருந்தால் வெளியில் வந்து இதை சொல்லலாம். அப்போ அதுவே அதாவது சந்திப்பே இல்லைங்கிற ரேஞ்சுக்கு எடப்பாடி பேசுவது ஏன்? அப்போ இன்னும் வந்து சில விஷயம் மேட்ரு ஒர்க் அவுட் ஆகலையோ, இன்னும் சில மேட்ரு இடிக்குது. என்ன மேட்ரு இடிக்கும்? ஓபிஎஸ்சி டிடிவி இவங்களெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது எடப்பாடியோட டிமாண்ட், எப்பயுமே டிமாண்ட் அது. ஆனால் பிஜேபி அண்ணாமலை என்ன சொல்கிறாங்க, இல்லை ஓபிஎஸ் டிடிவியை உள்ளே சேர்க்கணும், எங்களை நம்பி இருக்காங்க, நம்மளவங்கள கைவிட மாட்டேன்னு அவங்க பேசுகிறாங்க. இந்த இரண்டுக்கும் நடுவில் தான் பிரச்சனை ஓடிட்டுருது. ஏற்கனவே அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களை பெரும்பாலும் இல்லைங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிடலாம், பணத்தை செலவு பண்ணுறதுலேருந்து அதிகாரம்லேருந்து எல்லாம் நமக்கு கிடைக்கும், நம்ம மேலே ரெய்டு வராது, நம்ம அடுத்த ஆட்சிக்கு வந்தாலும் பிஜேபியோட தயவு வேணும், அடுத்து நம்ம சிஎம்ஏ ஆனாலும் வச்சுக்கோங்களேன் மேலே பிஜேபி தானே, நிதி இது எல்லாத்துக்கும் பிஜேபி தயவை நம்பி இருக்கணும். எப்படி பகச்சிக்கிறது? யோசனை பாருங்கள். பிஜேபி நம்ம திட்டுறது ஈஸி, நாளைக்கு இங்கே இருக்கக்கூடிய திமுகவும் பகிச்சுக்கிட்டு மேலே பிஜேபி பகிச்சுட்டு ஆட்சி வேறு இல்லை, விஜய் வேறு வரலன்னா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் அதிமுக யோசிக்காதா? அப்போ ஜிகே வாசன் இன்றைக்கி வந்து டெல்லி போவது 1000 சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்குது. நமக்கு என்ன வருத்தம்னா, இந்திரா காந்தி அம்மா வந்து பஞ்சாயத்து தீக்க மூப்பனார் அவர்கள் அனுப்புவாங்க. மூப்பனார் உயர்ந்த இடத்தில் இருந்தார். இன்றைக்கி வந்து இந்தியாவுடைய அடுத்ததை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருந்தார் மூப்பனார் அவர்கள். இன்றைக்கி அவருடைய காங்கிரஸுக்காக அவ்வளோ உயிராக உழைத்தார். அவருடைய பையனான ஜிகே வாசன் இன்றைக்கி பிஜேபிக்கு முட்டு கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது காலம் வந்து எப்படி மாறுதுங்கிறது தான் சொல்லணும். மறுபடியும் எனக்கு சொல்கிற மறுபடியும் மூப்பனார் அவர்கள் வந்து எனக்கு பர்சனலாகவே நல்ல பழக்கம். தன்மானம் காப்பவர், தனித்தன்மை மிக்கவர், அரசியலில் ஒரு அதிசயமானவர்னு அவருக்கு நான் வீடியோ பாட்டெலாம் போட்டு ஒரு காலத்தில் அவருடன் நெருங்கி இருந்ததுனால சொல்கிறோம். காலங்கள் மனிதர்களை எப்படி மாற்றுகிறது. அவர் கடைசி வரைக்கும் காங்கிரஸுக்காகவே வாழ்ந்தார், கடைசியில் காங்கிரஸ்காரராகவே இருந்தார். அவருடைய பையன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து காங்கிரஸில் வந்து கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்து காங்கிரஸ் நல்லா வச்சுருந்து காங்கிரஸ் தலைவராகலாம் வச்சுருந்தார். அதை விட்டு வெளியில் போய் இன்றைக்கி காங்கிரஸையே ஒரு டேமேஜ் பண்ணுங்கிற அளவுக்கு துணியும் போது என்ன சொல்கிறது? அதாவது காலங்கள் மாற மாற மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி தான் சொல்லணும். மற்ற வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. தொடர்ந்து நம்ம இதான் சொல்லுவோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபிக்கு அல்வா கொடுக்குறவர். அவர் இன்றைக்கி அவர் அங்கே டெல்லி போய் அமித்ஷாவை பார்க்குறதாரு இல்லைங்கிறத தாண்டி ஜிகே வாசன் இருப்பது கண்ணை ஏதோ ஊர்த்துது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்க்காட்டினா கூட மற்றவர்கள் ஏதோ ஒரு டீலிங்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரகசிய இடத்துல கூட பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி நள்ளிரவு கிளம்பி வந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை, வராமல் அங்கே தங்கினார்னா அது 1000 சந்தேகங்களை ஏற்படுத்தும். நேரடியாக பேசினால் அது வெளியில் வந்ததுன்னா கன்ஃபார்மாக சொல்லலாம் கூட்டணி தான். நேரடியாக அமித்ஷாவை நான் பார்த்தான்னு எடப்பாடி சொல்லிட்டா கன்ஃபார்மாக கூட்டணி. இல்லை ரகசியமாக பார்த்தாலும் அரசியல் புரசலாக தெரிஞ்சாலும் கூட்டணி தான். அதனால் பலவிதமான விஷயங்கள் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதையும் நம்ம போடுறோம், அங்கே இருக்கக்கூடிய தகவலையும் போடுறதான் நம்ம சேனலோட சிறப்பு. எடப்பாடி பழனிசாமி நான் இதுக்கு தான் வந்தேன்னு சொல்கிறதையும் நம்ம செய்தியாக போட்டோம். அங்கேருந்து வரக்கூடிய சில செய்திகளையும் ஜிகே வாசன் செய்திகளையும் போடுறோம். நடுநிலையாக நிறையா செய்தி கொடுத்துட்ருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.